ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் ரிலேட்டடான அதாவது ஃபினான்ஸ் ஆக்ட் 2024ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 2ல வந்து சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான ரெகுலரா வந்து அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெயினான ஒண்ணு அப்டேட்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயின். ஸோ இதுதான் வந்து என்னன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர் 2007 அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2017, 18 டூ 2018, 19 ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான இப்ப டைம் லிமிட் லிமிட் தான் வந்து இப்ப வந்து அமெண்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்ஷனுக்கான அமெண்ட்மென்ட்ஸ். ஸோ இது வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து 6 இயர்ஸ் ரூல் வந்து அப்ளிகபிள் பண்ணியிருக்காங்க டிடிஎஸ் கரெக்ஷன் ஸ்டேட்மென்ட்க்கு. ஸோ இப்ப அமெண்ட்மென்ட் என்ன ஆயிருக்குன்னா, அமெண்ட்மென்ட் டூ செக்ஷன் 200 சப்செக்ஷன் 3 த டைம் லிமிட் ஆஃப் ஃபைலிங் கரெக்ஷன் ஸ்டேட்மென்ட். ஸோ இப்ப நீங்க வந்து டிடிஎஸ் ரிட்டர்ன்ல சம்திங் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா, அத வந்து ஒரு 1 ஆர் 2 டேஸ் அந்த ரிட்டர்ன் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கரெக்ஷன் ரிட்டர்ன் போட்டு அத வந்து கரெக்ஷன் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க வந்து அத எப்போ வேணா நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 2008, 9 கூட இந்த டைம்ல நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணலாம். பட் இனிமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால அந்த கரெக்ஷன் வந்து பண்ண முடியாது. ஏன்னா, அதுக்கு வந்து டைம் லிமிட் வந்து செட் பண்ணிட்டாங்க. அதாவது 6 இயர்ஸ் மட்டும் தான் வந்து அதுக்கான டைம் லிமிட். ஸோ இப்ப 2017, 18லேருந்து நீங்க ஒரு 6 இயர்ஸ்க்குள்ள வந்து நீங்க வந்து கரெக்ஷன் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணலாம். அதுக்குள்ள வந்து நீங்க ஈஸியா வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். இனிமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால கரெக்ஷன் ரிட்டர்ன் வந்து அதாவது ரெக்டிஃபை பண்றதுக்கு டைம் லிமிட் வந்து கம்மி பண்ண போறாங்க அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. The Finance Acts The Finance Act நம்பர் 2, 2024ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடியூஸ் பண்ணது அமெண்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன் 200 சப்செக்ஷன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ட வந்து அமெண்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. The time limit for filing correction statement related to tax deducted at source and tax collected at source. ஸோ இந்த கலெக்டருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஹோல்டர்ஸ் மீன்ஸ் இந்த ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து ஃபைல் பண்ணாங்க. எப்பயாச்சு அதாவது இந்த ரென்ட் அந்த மாரி ஃபைல் பண்றவங்களுக்காக இது வந்து அமெண்ட்மென்ட். ஸோ இந்த அமெண்ட்மென்ட்ல என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நோ கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஷால் பி அக்செப்டட் ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் 6 இயர்ஸ். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் முடிஞ்சு 6 வருஷம் ஆயிடுச்சுன்னா, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாரி வந்து இப்ப வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஃபினான்ஷியல் 10 10 லெவலுக்கு வந்து பண்ணியிருக்கீங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 6 இயர்ஸ் தான் வந்து டைம். அதுக்குள்ள வந்து நீங்க வந்து அந்த கரெக்ஷன் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ, அத வந்து நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணணும். இன்கேஸ் அது வந்து பண்ண முடியல அப்படின்னும்போது, அத வந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் அந்த கரெக்ஷன் வந்து தப்பு பண்ணத வந்து க அதுக்கான டிமாண்ட் நோட்டீஸ் வந்து ஃபர்தரா வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்ப கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 17, 18 ஆ ஃபினான்ஷியல் இயர் 7, 8 அண்ட் 18, 19 இந்த ஃபினான்ஷியல் இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 31 மார்ச் 2025 தான் வந்து உங்களுக்கான டைம் லிமிட். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸோ, ஏதோ நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும்போது, அத வந்து சீக்கிரமா அதாவது 31 மார்ச்சுக்குள்ள வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ணணும். இன்கேஸ் ரெக்டிஃபை பண்ணலன்னா, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து ரெக்டிஃபையே பண்ண முடியாது. அதுக்கான டிமாண்ட் வந்து உங்களுக்கான சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரைஸ் பண்ணுவாங்க. This this amendment limits the correction statement windows, ensuring timely rectification of error while avoiding the prolonging admission. அதாவது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த டைம்லயே வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிடணும். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம வந்து இது இப்போ ஒரு டிடிஎஸ் 26 ஏஸ் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது ஓல்டுலாம் வந்து இங்க உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஓல்டு டிடிஎஸ் பேலன்ஸ் பேயபிள்ன்னு சொல்லிட்டு நெறைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து காட்டும். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 20,000, 30,000 ஈவன் 400 கூட உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கம்பல்சரி வந்து பே பண்ணணும். இன்கம் டாக்ஸ் முடிக்கும்போது அத வந்து செக் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அத வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இனிமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அது என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ, அந்த மிஸ்டேக்க வந்து நீங்க கம்பல்சரி கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஃபினான்ஸ்ல இருந்து அப்ளிகபிள்னா 6 இயர்ஸ் தான் டைம் லிமிட். ஃபினான்ஸ்ல 7, 8லேருந்து 18, 19 வரைக்கும் இந்த 31 மார்ச்சுக்குள்ள வந்து நீங்க வந்து பண்ணணும். இப்ப ஃபினான்ஷியல் இயர் 19, 20ல வந்து பார்த்தீங்கன்னா, 6 இயர்ஸ் ரூல் வந்து அப்ளிகபிள் ஆயிடுச்சு.
ஸோ இந்த 1920லேருந்து நீங்கள் வந்து 6 இயர்ஸ் டைம்னா 20, 21, 21, 22, 22, 23, அது 23, 24, 24, 25. ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 25, 26 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. அதாவது மார்ச் 2026 வரைக்கும் டைம் இருக்குது. அதாவது இந்த ஃபினான்ஷியல் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணணும். 1920க்கு இதுக்கான டியூ டேட்ஸ் இது. இன்கேஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இயர்ஸாக வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ ஹூ நீட்ஸ் டு டேக் ஆக்ஷன்? டிரெக்டர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் அதர்ஸ்னா உங்களுக்கு வந்து டிடிஎஸ், அதாவது இந்த ரெண்ட்டுக்கெலாம் பே பண்ணுறவங்க. இது இல்லாமல் ரெண்ட் யாரெல்லாம் பே பண்ணுவாங்க? இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரேட் வந்து மிஸ்டேக்காக வந்து பண்ணியிருப்பாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிடக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கான நோட்டீஸு இந்த மாதிரி ஃபர்தராக நோட்டீஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னமோ அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து ரெட்டிஃபை வந்து பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப் 2 கரெக்ஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நோட் பண்ணிவிட்டு அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எதனால மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் ரிப்போர்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரேசஸ் வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் வந்து பண்ணலாம். ஜேஆர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேசஸ் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி அந்த டோக்கன் நம்பர்ஸ் ப்ளஸ் பேன் நம்பர், சலான் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களால் வந்து கரெக்ஷன் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ட்ரேசஸ் வெப்சைட்டில் லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போய் கரெக்ஷன்ஸ் ரிக்வஸ்ட்டில் பண்ணி என்ன கரெக்ஷன் பண்ணுமோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல்லேருந்து 18லேருந்து 18-19 டெட்லைன் வந்து 31 மார்ச் 2025 தான். ஸோ இதை வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் முன்னாடி இதை வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், என்ன ஏது பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டு அதை வந்து ரெட்டிஃபை பண்ணிடுங்க. ஸோ இது இனிமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபினான்ஷியலுக்கும் இது வந்து அப்ளிகபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 2019லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் 2026 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற போது அதையும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அப்கமிங்ஸ் ரிட்டர்ன்ஸ்லேயே வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதுதான் வந்து சேம் அதே தான். ஸோ இதை ஃபெயில் டு நீங்கள் சப்மிட் பண்ணாமல் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரெக்கார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது அன்சால்வாகவே இருக்கும். அப்புறமேட்டு இது வந்து டிமாண்ட் நோட்டீஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறதாவே வந்து சிஸ்டமாக வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சிஸ்டமில் வந்து நோட்டீஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.